ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுடிதாரோட ஒரு சிம்பிளான ஒரு நெக் மாடல் தான். இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் வந்து நிறையா டாப் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் இந்த முக்கோண ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 2 ஃபோல்டு பண்ணுங்கள். அதையே திருப்பி 4 ஃபோல்டு பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஒரு நெக்கு ரவுண்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, அதாவது இதில் பாதி அளவு மெஷர் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இது ஃபுல்லாக அப்படியே வைக்க போகிறதில்ல, ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது நெருக்கமாக தான் வரும். அதை ஒரு ஹாஃப் நெக்குக்கு எத்தனை வருதோ கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டபுளாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி முக்கோணமாக பீஸ் வந்து நல்லா மடித்து அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து எப்படி வந்து நீங்கள் அதை ஒன்றா அடுக்கி நீங்கள் மேலே ஒரு தையல் போடணுமோ அந்த இதில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை மேலே ஒவ்வொன்றா வச்சு கூட நீங்கள் அதுக்கு வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பு இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, கொஞ்சம் ஒரு பாட் ஷேப் மாதிரி கொஞ்சம் அகலமாக வர மாதிரி நான் ரவுண்ட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அதாவது அவுட்டரில் ஒரு 1/4 இன்ச்சு போய் ரவுண்டு வர மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை வருது அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பீசஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே பேக்லேயும் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பேக்குக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம ரவுண்ட் நெக் எப்படி வச்சு கேன்வாஸில் கட் பண்ணி அதை வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணி எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் வச்சு மெயின் கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் நெக் வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இது வந்து பேக் நெக் உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அது வச்சுக்கலாம். ஸ்கொயர் வச்சுக்கலாம், டைமண்ட் வச்சுக்கலாம், இல்லை எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பேக் நெக் வந்து நீங்கள் அதில் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருக்க நெக்குக்கு வச்சிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நல்லா ஓரளவுக்கு வைடாக வர நெக்குக்கு வந்து இந்த முக்கோணம் இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு எப்பவும் போல் கரெக்டாக சென்டர் பார்த்து உங்களுக்கு ஷோல்டர் அகலம் வந்து 2 பக்கமும் ஈவனாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து தையல் போட்டுக்கோங்க. நல்லா கேன்வாஸை ஒட்டி தையல் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்க. அப்புறம் சின்னதாக சிசர் கட்டு, அந்த பெண்டு வர இடத்துல அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. எப்பவுமே வந்து நீங்கள் நெக்கோட அகலம் மட்டும் கரெக்டாக வைங்க. அப்போ தான் வந்து ஷோல்டர் இறங்காமல் நெக்கு லூஸ் ஆகாமல் எல்லாம் இருக்கும். அதேமாரி மேலே வந்து உங்களுக்கு அந்த லைனிங் வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி வச்சிங்கனாலும் கொஞ்சம் அந்த ஷோல்டர்கிட்ட தூக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த, ஏன்னா 2 கேன்வாஸ் வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு தூக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த இதையும் வந்து நம்ம அந்த இடத்துல கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளாட்டாக வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து நல்லா சிசர் கட் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரே அளவு கேப் விட்டு 1 by 1 வச்சு அதில் வந்து தையல் போட்டுக்கோங்க. அந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே சைடில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஆப்போசிட்டில் மாற்றி வைக்க வேண்டாம். அந்த மடிப்பு பக்கம் வந்து உங்களுக்கு எந்த சைடு வருதோ அதை அப்படியே வந்து அதே சைடில் வர்ற மாதிரி அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் அதில் வந்து தையல் போடுங்க. லைட்டாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே வளைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவில் வந்து சீட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அது வந்து எப்பவும் போல் நார்மலாக ஒரு ரவுண்ட் நெக்கு நம்ம எப்பவும் போல் தைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு மேலே வந்து இது எக்ஸ்ட்ராவாக வைக்கிற ஒர்க்கு தான். நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி இதில் பாட்டம் கிளாத்தில் வந்து நீங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணி அந்த நெக்கோட அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதிகமாக அடித்து நாட் திருப்புற மாதிரி திருப்பி நீட்டாக அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ப்ளவுஸுக்கு பேக் நெக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வச்சுட்டு அந்த கார்னர்ல எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
அதே மாதிரி அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரி தேவையில்லை. நமக்கு ஓரளவுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி அந்த மடிப்போட தெரிகிற மாதிரி வச்சா போதும். அதுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் நெக்கில் வச்சு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கழுத்தை பார்த்த மாதிரி அந்த முக்கோணம் இருக்கிற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு இப்போ உள்பக்கமாக திருப்பி நீங்கள் வச்சிங்கன்னா அது கலர் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக இருந்தால் தான் தெரியும். ஆனால் இது வந்து நெக்கை சுற்றி முக்கோணமாக வர்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அது நெக் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அப்படியே அந்த பிசுரோட தான் மேல் பக்கமாக வச்சு நான் தையல் போடுறேன். அந்த பிசுறு அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா மேலே வச்சு நம்ம பேட்ச் பண்ணும்போது அந்த பிசுறு நீட்டி ரொம்ப அதிகமாக வெளியில் தெரியக்கூடாது, அந்த பிசுறு வெளியே தெரியும். அதனால் கரெக்டாக நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மேலே வச்சு தைக்கிற பீஸ் வந்து கவர் ஆகிற அளவுக்கு நீங்கள் உள்ளே இருக்க அந்த ரா எட்ஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நெக்குக்கு இது மாதிரி வச்சுட்டோம், ஸ்லீவ்ஸுக்கு இதே மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். கீழே அந்த முக்கோணம் தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் மேலே ஒரு பார்டர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பிசுறு அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது வந்து ப்ரெஸ் ஆகும்போது நான் இன்னும் அந்த கிளாத் வச்சு தைக்கும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீஸை மேலே வச்சு பேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி மாற்றும் போது த்ரெட்டும் வந்து க்ரீன் கலர் நீங்கள் மாற்றிக்குவாங்க மேல் பக்கம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே வச்சு நீங்கள் அப்படியே தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த பிசுறு தையல் இது எதுவுமே உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. நீங்கள் அதே மாதிரி இந்த இது ரெடி பண்ணும்போது நாட் மாதிரி இந்த பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது நல்லா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அது கிராஸ் பீஸ் அப்படிங்கும்போது எந்த இதில் வச்சு நீங்கள் அயன் பண்ணுறீங்களோ அது கரெக்டாக அப்படியே பர்ஃபெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வச்சு தைக்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு லைன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் இதை விட இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இதே மாதிரி இன்னொரு க்ரீன் கலர் லைன் வச்சிங்கனாலும் உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப ஈஸியாக தான், ரொம்ப சிம்பிளாக வைக்கிற இது தான் வச்சு நம்ம இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் நெக்கு வந்து வைட் நெக்காக இருக்கிறத சூஸ் பண்ணி இது மாதிரி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அது இதாகும். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த பார்டர் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து கீழ்ப்பக்கமாக மட்டும் வைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி அதிகமாக டிசைன் வர கிளாத்துக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பேட்ச் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் கிளாத்து உங்களுக்கு அதே மாதிரி தான், அந்த கிளாத்து மேலே வச்சு உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். லாஸ்ட் வீடியோஸில் நீங்கள் இந்த சுடிதார் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க. எனக்கு நிறைய அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக தேங்க்ஸு. அதே மாதிரி உங்களுக்கு நான் ப்ளவுஸும் வந்து நிறைய பேர் ப்ளவுஸு தான் கேட்டிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நான் அதே மாதிரி எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.